பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு செந்தில் வராங்க கோட்ரஸ்க்கு. அப்போ அங்க மீனா கதவை திறக்காம இருப்பாங்க. அப்போதான் தெரியுது மேட்லயே சாவி இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் சந்தேகமா இருக்கு. என்னடா அம்மா வீட்ல இருந்து இன்னும் வந்திருக்க மாட்டாளா அவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோமதிக்கு கால் பண்றாங்க. அப்போ கோமதி சொல்றாங்க, என்னடா இன்னைக்கு தான் உனக்கு கண்ணு தெரிஞ்சனா, போன அன்னிலேருந்து ஒரு ஃபோன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா மீனா அங்கிருந்து கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா இது புது கதையாக இருக்குது, இங்கேயே இருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாலான்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் குழப்பத்திலேயே இருக்காங்க செந்தில். கோமதி சொல்கிறாங்க, சரி கிளம்பி வாடா, இவ மீனா இங்கே இருக்கா கிளம்பிட்டாலான்றதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அடுத்து சரி வா சாப்பாடு இருக்காது, இங்கேயே வந்து சாப்பிட்டு இங்கேயே இருப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ வந்து செந்திலால் எதுவுமே சொல்ல முடியல. கோமதி வர சொல்லிட்டே கால் கட் பண்ணி விடுவாங்க. அதுக்கடுத்து செந்திலும் கிளம்பி வராங்க. வந்துட்டு மீனா கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மீனாவை கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ண, எதுக்கு கோட்ரஸ்க்கு வராமல் இங்கேயே இருந்த, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாமல் கால் பண்ணால் கூட எடுக்காமல் எதுக்காக இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறது, வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் எனக்கு வேலை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லட்டா வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னடி வேலை சொல்லிட்டேன், இப்போ உனக்கு ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணிவிட்டு எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொன்னதுக்கு நீ உனக்கு இவ்வளோ இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆமாம், எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அந்த டைமில் கோமதி வராங்க. கோமதி வந்துட்டு திட்டுறாங்க, எதுக்குடா அவளை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா அவள் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நானுமே அவளை இங்கேயே இருக்க சொல்லவே இல்லை, அவள் உங்ககிட்ட சும்மா சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற மீனா, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னடா அவள் இங்கே இருந்தா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து செந்தில் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் கோவப்பட்டு அண்ணன் தம்பிங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாடி மேலே இருக்காங்க போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செந்திலும் அங்கே போகிறாங்க. சரவணன் கேட்குறாங்க, என்னடா நீ, மீனாக்கு ஞாபகம் வந்து இங்கேயே ஓடி ஓடி வந்துடுறாங்க, ஆனால் நீ என்னடா இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. அண்ணன் ஏற்கனவே இங்கேருந்து இருக்கக்கூடாதுன்னு தான் கிளம்பி போனேன், திரும்பவும் இங்கே ஏன் வரலன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாடா உனக்கும் ஒரு கை போடட்டா விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைண்ணே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா இங்கேயே இருக்கா, சரி வாங்க நம்ம கோட்ரஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு செந்தில் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு கோட்ரஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு பழனி சமைக்கிறாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, என்ன மாமா இவ்வளோ நல்லா சமைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எல்லாமே அக்காவால் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே அடுத்த நாள் ராஜியை ட்ரைனிங்காக கூப்பிட்டுட்டு வராங்க கதிர். அப்போ வந்து ராஜு ரொம்பவே சோம்பேறியாகவும் தூங்கி வலிஞ்சிட்டு இருக்காங்க. அதனால கதிர் ரொம்பவே கோவப்பட்டு ராஜியை திட்டுறாங்க. என்ன உனக்கு இன்னும் தூக்கமே தெரியலையா, நைட்டு எவ்வளோ நேரமாக முழிச்சிட்டு இருப்ப, சீக்கிரமாக தூங்கிட்டு சீக்கிரமாக எழமாட்டியா, நீ வர வர ரொம்ப சோம்பேறியாக ஆகிட்ட, கண்ட இடத்துல வாங்கி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே ராஜி, எதுக்காக இப்படி என்னை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி நீ ஓடினதுக்கும் இப்போ அதுவும் 10 நிமிஷம் ஸ்லோவாக ஓடி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்காக கோவப்பட்டு ராஜி வந்து மயக்க போட்டு நடிக்கிறாங்க. அப்போ கதிர் வந்து ரொம்பவே கோவப்பட்டு திட்டிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி நடித்த, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, எனக்கு எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, எப்படி ஹார்ட் பீட்டெல்லாம் எனக்கு துடிக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் கதிர் ரொம்பவே கோவப்பட்டு அங்கேயே கிரவுண்ட்லேயே விட்டுட்டு போயிடுறாங்க ராஜியை. அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.